ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மைன்கிராஃப்ட் சீரியஸ் பார்ட் 1 கைஸ். இது மறக்காம நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க மைன்கிராஃப்ட் இது பார்ட் 1 இருக்கும். அதாவது மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். கெட் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். கைஸ் குத்தோன்னே தான் ஒன்று வருது. இது கொடுக்கணுமான்னு தெரியல. இந்த கேம் ஃபஸ்ட்டு ஏற்றுறேன். இது கொடுங்க ப்ரோ. கைஸ் நம்ம ப்ரோ இதெல்லாம் எனக்கு செட் ஆகும். கண்ட்ரோல் சூஸ் பண்ண சொல்கிறேன். சூஸ் ஏ கண்ட்ரோல் மோடு. இந்த மோடு தான் எனக்கு தெரியும். இந்த மோடெலாம் தெரியாது. ஃபஸ்ட்டு குத்த மோடே ஓகேவா ப்ரோ? இந்த மோடு கொடுங்க. இது நம்ம எப்பவுமே விளையாடுற மோடு. இந்த மோடு தான் நம்மளுக்கு பழக்கம். இந்த மோடும் விளையாடி பார்ப்போமா? இந்த மோடு வேஸ்ட்டு ப்ரோ. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மோடே பண்ணி பார்ப்போம். வேணாம் ப்ரோ ப்ளீஸ். அது நீங்கள் அவசரப்படுவீங்கன்னு சொல்கிறேன். இந்த மோடு தான் நான் போட விளையாடணும் ப்ரோ. என் வீடியோவே கிட்டு விட்டுச்சு. ஒழுங்காக நடக்கவே முடியல. இப்போ நம்ம உள்ள போயிடலாம். செலக்ட் லோடிங் மைன்கிராஃப்ட். வீடியோ பார்த்துட்டு இருக்குங்களா? மறக்காமல் இந்த இந்த சீரியஸ்க்கு சப்போர்ட் கொடுத்துருங்க. சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா பட்டு வரும். சப்போர்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 லைக் இல்லை 10 லைக். அதான் நம்ம டார்கெட்டு. நீங்கள் ஒரு 2 லைக் போடுங்க, இல்லைன்னா 10 லைக் போடுங்க. அதான் நம்ம பேர சொல்கிறாரு. லோடிங் ஆகுது. ப்ளீஸ் லோடிங் ஆகி முடிச்சோடனே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் கேம் உள்ளே போகுது. கைஸ் கேம் உள்ளே போயிடுச்சு. கைஸ் நம்ம இந்த கண்ட்ரோல் தான் செட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம ஹுட்டு தான் மைண்ட் பண்ணோம். ஐ எம் ஸ்டீவ். கைஸ் நம்மளுக்கு என்ன கேரக்டர் கிடச்சிருக்குன்னு பார்க்க முடியுமா? இதில் எதில் கைஸ் நம்ம ஸ்டீவ் தான் கைஸ். நம்ம கைஸ் அங்கே ட்ரீ இருக்குது. அழகாகுது. அதே பிரச்சனை கைஸ். ஒரு கோட்டு கட்சிருக்கு. கோட்டு வச்சிடலாம். எஸ், அப்போ தான் நம்மளால் பெட் வைக்க முடியும். ப்ரோ கொடுக்க. சரி நம்ம இந்த பார்ட் 1 வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் கைஸ். இந்த பார்ட் 1 வச்சுக்கலாம். நம்மளுக்கு 2 மீட் ஒரு சாஃப்டான வச்சுருக்கு. ட்ரீயை போய் மைண்ட் பண்ணிடலாம். இதில் போட் கலர் கைஸ். ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீயை மைண்ட் பண்ணலாம். நம்மளுக்கு மைன்கிராஃப்டில் எல்லாரும் வந்தோடனே முதல் வேலையா என்ன பண்ணுவாங்க? இதுதான் எடுப்பாங்க. ட்ரீ தான். ஆனால் நம்மளுக்கு லக்கு பார்த்தீங்களா எவ்வளோ? நம்ம டக்குன்னு ஒரு ஆடு கழிச்சு பார்த்தீங்களா? அடுத்து 2 ஆடு கிடைக்கணுமா? நீங்கள் ஒரு 2 லைக் போடணும் கைஸ். இப்போ ட்ரீயை மைண்ட் பண்ணி விட்டுடலாம். சீக்கிரம் மைண்ட் பண்ணி கைஸ். நம்மளுக்கு ஏதோ 2 சீடு கிடச்சிருக்கு. என்ன சீடுன்னு தெரில. கைஸ் நம்ம வந்து பாசிட்டு இருக்கு பாருங்க. யார்தான் இது பாருங்க. யாரா மரத்தை கை வச்சு மைண்ட் பண்ணுறான். நம்மளாம் கைஸ் பாருங்க. இது வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணியே இருக்கு. இல்லை ப்ரோ, என்னடா இவன் ஒத்த கையால் மரம் ஓடிக்கிறான்னு பார்க்குது ப்ரோ. கைஸ் மரத்தை மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமாக வீட்டு செய்யலாம் வாங்க. இப்போ நம்மளால 40 வீட்டு செய்ய முடியுமா? 40 வீட்டு செஞ்சுக்கலாம். அப்படின்னா 40 வீட்டு நம்ம அவ்வளோ மைண்ட் பண்ணுவோம் கைஸ். உங்களுக்கே தெரியும். ஆனால் நம்ம ப்ரோ வந்து கேட்குறாரு பாருங்க. கைஸ் நீங்கள் கொஞ்சம் என்ன நம்ப சொல்கிறீங்களா? 40 வீட்டு வந்துச்சு. அடுத்தது நம்ம ஒரு
நீங்கள் வேற வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் போய் சொல்கிறேன்னா அவங்க போய் சொல்கிறாங்க. கைஸ் 12 ஸ்டிக் போதும். அது ஒரு கிராஃப்டிங் டேபிள் என்னோடது. நான் கைஸ் 40 வுட் இருந்துச்சு, இப்போ 2 வுட் தாங்க. இது நிறைய வுட் செஞ்சுட்டு இல்லை ப்ரோ. ஒன்று கிராஃப்டிங் டேபிள் செய்ய. ஓ ஓகே ப்ரோ. 30 தான் இருக்குது. செஞ்சுட்டியா கிராஃப்டிங் டேபிள்? இப்போ கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்வாடு இதெல்லாம் செய்யலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஸ்வாட் செஞ்சுக்கோ, அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம மைண்ட் பண்ணுறதுக்கு நிறைய தேவைப்படும். இதெல்லாம் செஞ்சு வச்சுப்போம். எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சு வச்சுப்போம் கைஸ். லாஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கன் தெரில, நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டோமான்னு ஒரு செக் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கலாம் ப்ரோ. இது பண்ணிக்கலாம் ப்ரோ. தெரியுமா ப்ரோ, ஆடை சாவடிக்கு ஒரு பாவமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு அயன் போதும் ப்ரோ. ஒரு அயன் ஒரு வுட்டுக்கு வச்சா போதும் ப்ரோ. ஆடை சாவடிக்காமல் அதோட இது எடுக்கலாம். அதாவது ட்ரிபிளாக கிடைக்கும் ப்ரோ. சரி கைஸ், இப்போ நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் நம்மளுக்கு வந்து ஒரு லக்கு, ஏன்னா ஆப்பிள் கிடச்சிருக்கு. அதான் ஆப்பிள் கிடச்சிருக்கு. நம்ம பட்டூவில் வீடு தான் கட்டலாம். வீடு கட்டி அதில் தங்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கைஸ் நம்மளுக்கு ஒரு சிக்கன் கிடச்சிருக்கு. கிடச்சி வாய்ப்பை விடக்கூடாது. ஒரே அடி தான் கைஸ், சிக்கன் காலி. அழகான பிக் குட்டி பாருங்க ப்ரோ. கைஸ் பிக் குட்டியை விட்டுடலாம். ஏன் ப்ரோ பிக் குட்டியை மட்டும் விட்டுருங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அது கொஞ்சம் அழகாக இருக்குமே இருந்துச்சு, தான் விட்டுட்டேன் கைஸ். நம்மளுக்கு சப்போஸ் தேவைப்படும் கிளாஸில் செய்யறதுக்கு, அதனால் நம்ம இது பண்ணிப்போம். சாண்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம் ப்ரோ. சாண்டு கொஞ்சம் தேவைப்படும் நம்மளுக்கு, சாண்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை பார்த்து சொல்லுங்க. அந்த கோழி நாங்கள் அவனை அந்த கோழியை வெட்டக்கூடாது. கோழி பாட்டுலாம் போட்டுச்சு, அதையும் விட்டு. ஹார்ஸ் கைஸ், ஹார்ஸில் குதிரை பாருங்கள், குட்டி அழகாகுது. நம்மளுக்கு நம்மகிட்ட ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா கூட நம்ம அது கொடுத்துருக்கலாமே ஃபுட்டு. அது நீக்கே பெட்டு செஞ்சிடுவோம் கைஸ். இன்னொரு அடுக்கு வச்சு நம்ம பெட்டு செஞ்சு வச்சுக்கலாம் கைஸ். பெட்டு செஞ்சு வச்சா தான் நம்மளால சர்வை பண்ண முடியும். நைட் ஆயிடுச்சுன்னா ஜாம்பி வரும் கைஸ். எப்படி லக்கு. சரி நம்ம 3 வுட்டு கச்சிச்சு. இப்போ நம்மகிட்ட பிளாங்க்ஸும் இருக்குது, வுட்டு கூட இருக்குது. இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுருப்போம் கைஸ். எதையும் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால செஞ்சுருப்பேன். சரி வாங்க, இப்போ நம்ம திரும்பவும் அந்த என்ன பெட்டு செஞ்சிடலாம். பெட்டிங் ஒன்று ரெக்கார்டிங் வேறு கொஞ்சம் டிஸ்டர்ப் வந்துச்சு. நம்ம பெட்டு செஞ்சிடலாம். போர்டு கூட செய்ய முடியுமா? போர்டு இப்போ நம்ம வச்சு என்ன பண்ணிக்கலாம். பெட்டு செஞ்சுட்டேன். பெட்டு செஞ்சுட்டேன் கைஸ். ரெக்கார்டிங் ஆன் இருக்கான்னு பாருங்க. ஆப்பிளாக இருக்கு ப்ரோ. இங்கே பாருங்க கைஸ், ப்ரோ எப்படி பேசுகிறேன். ரெக்கார்டிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அவர்னா எப்படி பேசுகிறேன். ஐயோ வெயிட் பண்ணுங்க கைஸ். நம்ம மாதிரி கையில் தோண்டிங்கன்னா சீக்கிரமாக தோண முடியாது. அதுதான் கைஸ். இப்போ நம்ம போய் பண்ணலாம் பாருங்கள். சூரியன் வந்து பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. சாண்டு நிறையா இருக்குது. சாண்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிப்போம். பிக்காக்ஸ் வச்சு சாண்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். டிபார்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம் கைஸ், நல்லா இருக்கும். ப்ரோ இதோட ஸ்பீடாக நம்ம தோண்டலாம். இதுக்கு மண் தோண்டி எடுக்கணும் ப்ரோ. சரி கைஸ், இது எடுக்க வெயிட் பண்ணுங்க. கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கண்டினியூ பண்ணுறதுன்னு சொல்லி நைட்டு கண்டினியூ பண்ணிட்டேன். ஆனால் நம்மளுக்கு பெட்டு செஞ்சிச்சு கைஸ். அப்போ தூங்கு கைஸ். தூங்க முடியுமான்னு தெரியல. ஜாம்பி வரத்துக்குன்னு நம்ம தூங்கலாம். அது தூங்கல இன்னும். சூரியன் இப்போ நைட் எவ்வளோ கைஸ்? இப்போ தூங்க பார்ப்போம் ப்ரோ. நீ கமெண்ட் ப்ரோ. இல்லைங்க ப்ரோ. ப்ரோ இப்போ சூரியன் வந்துச்சு பாருங்க. தூங்கு. ஸ்லீப் டு த நைட். பாய் கைஸ். தூங்கி எழுந்துச்சு. ஹாய் கைஸ்ன்னு சொன்னேன். பாய் கைஸ்ன்ற அப்போ போறியா? லேட்டாக சொல்லிட்டேன். சரி நம்ம இப்போ ஸ்வாட் எடுத்துப்போம். ஸ்வாட் எடுத்து ஜாம்பி ஏதாவது வந்துச்சுன்னா சாப்பிடுறது.
அதில் நைட்டு பண்ணாமன்னடா இப்போ பண்ணுறேன் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணு தெரியல, அது ஹார்ஸ் அது கைஸ். கடலுக்குள்ள ஏதாவது கிடைக்குமா கைஸ்? நம்ம அடுத்த பாட்டில் நம்ம வந்து கடல் அப்கிரேட் ஆகிட்டுன்னு போகலாம். கடல் அடியிலாம் நம்ம அடுத்த பாட்டில் போய் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த பாட்டிலேயே ஏதாவது பண்ணி பார்ப்போம். என்னடா இவனுக்கு பசிக்கவே பசிக்காது, எவ்வளோ தூரம் ஒரு நாள் ஆயிடுச்சு கைஸ். அங்கே பாருங்க டேர்ட்டில். பாருங்க நிறைய பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. இது கண் எங்கடா இருக்குது, ஒரு சைடில் இருக்குது கைஸ். இது கூட நம்ம பெட் ஆகலாம். உனக்கு தண்ணி எடுத்துன்னு போட்டா அழகாக இருக்குது பாருங்க கைஸ். நம்மளும் ஒரு காலத்தில் சூப்பரான ஹவுஸ் கட்டுவோம் கைஸ். ஏய் அது பொருள் முதல்ல எடு, வாழன்னு சொன்னால் போகாது. ஏய் சில கேவ் இருந்துச்சுன்னா கூட நம்ம பண்ணலாம். கைஸ் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க. அப்போ அதில் நம்ம ஃப்ளவர்ஸ் கலெக்ட் பண்ணி வைக்க முடியுமா? இந்த ஃப்ளவர்லாம் நிறைய வித்தியாசமாக பண்ணலாம். ஃப்ளவர் பேப்பர் தயாரிக்க முடியுமா? நடக்காது. ஒயிட் கலர் ஃப்ளவர், ரெட் கலர் ஃப்ளவர், ரெட் சாண்ட் ரெடி பண்ணுவோம். இது ஆடில் கலந்து விட்டால் ஆடு கலராக வரும். ஆமாம் கைஸ். நம்ம ப்ரோ இது கைஸ் நம்மளுக்கு வில்லேஜ் போடு லக்கு. என்னடா இப்போ என்னடா இது நீக்கின்னு போட்டு லக்காக கட்டுது. நான் மைன்கிராஃப்ட் போனால் ஒரு லக்கு கூட கிடைக்காது. சரி கைஸ், நம்ம இந்த உள்ளது கேம் பிளே முடிச்சிக்கலாம். இந்த அடுத்த எபிசோட் வந்து இந்த வில்லேஜில் தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ப்ரோ ஆமாம் கைஸ், அடுத்த பாட்டு இந்த வில்லேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இந்த வில்லேஜ் நீங்கள் அடுத்த எபிசோடில், அடுத்து வரப்போகிற எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வில்லேஜில் நம்ம ஒரு பயங்கரமான வீடு கட்டி தாங்க போகிறோம். நீங்கள் கூடி சீக்கிரம் பார்ப்பீங்க. சரி, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். பாய் 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 பாய். அதை முடிச்சு பண்ணிப்போம்.